ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிஷ் என்ன அப்டின்னா, ஹை புரோட்டீன் நிறைஞ்ச கிட்னி பீன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியானது. வாங்க பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் பீன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஊற வச்சே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து காஞ்ச பீன்ஸ் இருந்தது அப்டின்னா, நீங்க நைட்டு ஊற வச்சீங்கன்னா, காலையில பண்ணிரலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, 2 பல்லாரி வெங்காயத்த நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 பழுத்த தக்காளி தான் இதுல வந்து ரொம்ப ஹைலைட்டே. ஸோ பழுத்த தக்காளி வந்து டேஸ்ட்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி இருக்கும். இத வந்து நான் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். நீங்க பேஸ்ட்டா கூட எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் மெயின் மேட்ரே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்ப நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி, நல்லா பால் மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து குழம்பு செய்ற பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்த போட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு, அத நல்லா வந்து வதக்கணும். அது வதங்குனப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி வந்து கண்ணாடி பதம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகணும். இன்னொன்னு நல்லா வந்து வெங்காயத்தோட அது ஜெல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பழுத்த தக்காளி பழம் 2 இருக்கு இல்லையா? அந்த வெட்டி வச்சத உள்ள போட்டு, அதையும் வந்து நல்லா வெங்காயத்தோட சேர்ந்து அது நல்லா மசியணும். ஸோ பார்த்தீங்கன்னா, தனியா வெங்காயம் தனியா, நம்ம தக்காளி தனியா தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி போட்டுட்டு, அதையும் வந்து நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம், நம்ம வந்து கழுவி வச்சுருக்க ராஜ்மாவ வந்து போடணும். அதுல பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். நீங்க வந்து காஞ்சது யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து அத தனியா வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து இந்த குழம்போட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கடைசி பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டிப்பட்டு வந்துரும். கடைசில நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய தூவி இறக்குங்க. என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷானது இல்ல. ஸோ நான் வந்து கருவேப்பில பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இத பார்த்தீங்க அப்டின்னா, சப்பாத்தி அப்புறம் சீரக ரைஸ்க்கு பெஸ்ட் காம்போ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.